நாம டி-ஷர்ட், போஸ்டர்னு எல்லா இடத்துலயும் பாக்குற ஒரு முகம் இருக்கு இல்லையா? ம் சே குவேரா. ஆனா அந்த புகழ்பெற்ற புரட்சியாளருக்கு பின்னாடி அர்ஜென்டினாவுல வாழ்ந்த எர்னெஸ்டோங்கிற ஒரு சின்ன பையனோட கதை இருக்கு. ஆமா நீங்க எங்களோட பகிர்ந்துகிட்ட இந்த வாழ்க்கை வரலாற்று ஆதாரங்களை வச்சு நாம இன்னைக்கு அந்த பையனோட உலகத்துக்குள்ள தான் ஒரு பயணம் போக போறோம். கண்டிப்பா. அந்த பையன் எப்படிப்பட்டவன், அவனை சுத்தி என்ன நடந்தது, அது எப்படி ஃபியூச்சர் சே குவேராவை உருவாக்குச்சுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஆமா, நீங்க சொல்றது ரொம்ப சரி. சே குவேரான்னு சொன்னாலே எல்லாருக்கும் அந்த ராணுவ உடை, தொப்பி போட்ட ஒரு முகம் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆமா, ஒரு தீவிரமான முகம். ஆனா நாம பார்க்க போறது கடுமையான ஆஸ்துமா நோயாளி, ஆனா அதே சமயம் ஒரு ரக்பி வீரர், ஒரு புத்தகப் புழு. ஆனா சமூக விதிகளை மதிக்காத ஒருத்தர். சரியா சொன்னீங்க. இந்த மாதிரி முரண்பாடுகள் நிறைஞ்ச ஒரு இளைஞனை பத்தி தான் இந்த ஆதாரங்கள் ரொம்ப தெளிவா நமக்கு காட்டுது. இதுல நீங்க முதல்ல சொன்ன விஷயம் ஆஸ்துமா, அதுவே ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லையா? ஒரு புரட்சியாளர், ஒரு கெரில்லா வீரர், ம், அவருக்கு சின்ன வயசுல இருந்து கடுமையான ஆஸ்துமா இருந்துச்சுங்கிறத நம்பவே முடியல. அது அவரை முடுக்கி போடலையா? அதுதான் எர்னஸ்டோ கிட்ட இருந்து முதல் சுவாரஸ்யமான விஷயம். ஆஸ்துமா நிஜமாவே ரொம்ப கடுமையா இருந்துச்சு. ஓ, சில சமயம் அவரால் ஸ்கூலுக்கு கூட போக முடியாது. அதனால அவங்க அம்மா சீலியா தான் வீட்ல அவருக்கு பாடம் சொல்லி கொடுத்தாங்க. அப்படியா? ஆமா. ஆனா எர்னஸ்டோ அதை ஒரு தடையா நினைக்கவே இல்ல. அவரோட மன உறுதி அவரோட உடல் பலவீனத்தை ஜெயிச்சிடுச்சுன்னு தான் சொல்லணும். எப்படி, என்ன செஞ்சாரு? அவர் ஈடுபாடு காட்டாத விளையாட்டே இல்லைன்னு சொல்லலாம். நீச்சல், கால்பந்து, கால்ஃப், குதிரை ஏற்றம், துப்பாக்கி சுடுதல்னு எல்லாத்துலயும் இறங்கிடுவாரு. ஆஸ்துமா பாதிப்போடவா? ஆமா, சில சமயம் பாதிப்பு அதிகமாகி மூச்சு விட முடியாம போயிடும். அப்போ அவரோட நண்பர்கள் அவரை தூக்கிக்கிட்ட வீட்டுக்கு கொண்டு போய் விடுவாங்களாம். அடேப்பா. ஆனாலும் அடுத்த நாள் திரும்பவும் களத்துல நிப்பார். என் நண்பர்கள் செய்யற எதையும் நானும் செய்வேங்கிறதுல ரொம்ப பிடிவாதமா இருந்தார். அந்த மாதிரி ஒரு மன உறுதி அவருக்கு எங்கிருந்து வந்தது? நீங்க பகிர்ந்துகிட்ட இந்த ஆதாரங்கள்ல அதுக்கு அவரோட குடும்பம் தான் முக்கிய காரணம்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? உண்மைதான். அவங்க குடும்பம் அந்த காலகட்டத்துல அர்ஜென்டினால ஒரு வித்தியாசமான குடும்பம். வித்தியாசமான குடும்பம்னா? சொல்லப்போனா ஒரு சுதந்திரமான, புரட்சிகரமான சிந்தனைகளை கொண்ட ஒரு சின்ன குடியரசு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அங்க மதம், சம்பிரதாயம் இதுக்கெல்லாம் பெரிய இடமில்ல. ஓ, அப்ப அவங்க மத நம்பிக்கையற்றவர்களா? அப்படி சொல்லிட முடியாது. ஆனா கத்தோலிக்க திருச்சபையோட பழமைவாதத்தை, அதோட கட்டுப்பாடுகளை கடுமையா விமர்சிச்சாங்க. சரி. அவங்க வீட்ல குழந்தைகள், ஏழை, பணக்காரங்கள்னு எந்த பாகுபாதும் இல்லாம எல்லாரு கூடயும் பழகணும், எல்லா விஷயத்தையும் பத்தி பயமில்லாம பேசணும்னு ஊக்கப்படுத்துனாங்க. இதுவே எர்னஸ்டோ மனசுல ஒரு கேள்வி கேட்கிற குணத்தை வளர்த்தது. இதுல அவங்க அம்மா சீலியாவோட பங்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அவங்க காலத்தை விட ரொம்பவே முற்போக்கா இருந்திருக்காங்க போல. நிச்சயமா. அந்த ஊர்லயே முதல்ல கார் ஓட்டின பெண் அவங்கதான். அப்படியா? ஆமா, பொது இடத்துல கால் சட்டை போட்டுக்கிட்டு சிகரெட் பிடிச்சிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, 1930கள்ல 40கள்ல இது எவ்வளவு பெரிய விஷயம்னு. ஆமா. அந்த சுதந்திர மனப்பான்மை, அதிகாரத்தை மதிக்காத குணம் இயல்பாவே எர்னஸ்டோக்கும் வந்தது. அதே சமயம் அவங்க அப்பா ஒரு ஐரிஷ் கோபக்காரர்னு சொல்லப்படுது. ஓஹோ. தனக்கு சரினப்பட்ட விஷயத்துக்காக யார்கிட்டயும் மல்லுக்கு நிப்பார். அந்த கோபமும் அநீதியை கண்டா பொங்குற குணமும் எர்னஸ்டோக்கு அவங்க அப்பா கிட்ட இருந்து வந்திருக்கு. அப்போ அந்த வீடே ஒரு அரசியல் களம் மாதிரி தான் இருந்திருக்குமா? கிட்டத்தட்ட அப்படிதான். ஸ்பானிய உள்நாட்டு போர் நடந்தப்போ குடியரசு கட்சிக்கு ஆதரவா தீவிரமா செயல்பட்டாங்க. 2ஆம் உலகப் போர்ல நாஜிசத்துக்கு எதிரா வேலை செஞ்சாங்க. எர்னஸ்டோவோட தந்தை ஆக்ஷன் அர்ஜென்டினான்னு ஒரு நாஜி எதிர்ப்பு அமைப்புல உறுப்பினரா இருந்தார். ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, எர்னஸ்டோ வெறும் 11 வயசுல அதோட இளைஞர் பிரிவுல சேர்ந்திருக்கார். 11 வயசுலயா? அந்த வயசுல நாம கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்திருப்போம். அவர் நாஜி எதிர்ப்பு அமைப்புல இருந்திருக்காரா? ஆமா, அது மட்டும் இல்ல, அர்ஜென்டினாவோட அப்போதைய சர்வாதிகாரின்னு சொல்லப்பட்ட ஜுவான் பெரோனை அவங்க குடும்பமே கடுமையா எதிர்த்தது. இந்த அரசியல் விவாதங்களை கேட்டு கேட்டு வளர்ந்ததால இளம் வயசுலேயே எர்னஸ்டோக்கு ஒரு தெளிவான அரசியல் பார்வை உருவாக ஆரம்பிச்சது. அப்படி ஒரு தீவிரமான சூழல்ல வளர்ந்த ஒரு பையன் பள்ளிக்கூட பாடங்கள்ல மட்டும் கவனம் செலுத்திருக்க மாட்டான் என்பதுல ஆச்சரியம் இல்ல. சொல்லப்போனா அவர் படிப்பில் சராசரி மாணவன் தான் இந்த ஆதாரங்கள் சொல்லுது. ஆமா. ஆனா அவருடைய உண்மையான கல்வி அவங்க வீட்டு நூலகத்துல தான் நடந்திருக்கு இல்லையா? மிகச்சரியா சொன்னீங்க. அவரோட அறிவு பசி அபாரமானது. ஸ்கூல் புக்ஸ் அதெல்லாம் அவருக்கு போர் அடிச்சது. அவங்க அப்பாவோட பெரிய நூலகம்தான் அவரோட உலகம். சாகச கதைகள்ல ஆரம்பிச்சு வரலாறு, தத்துவம், உளவியல், கவிதைன்னு எதையும் விட்டு வைக்கல. எல்லாத்தையும் படிச்சிருக்கார். சிக்மண்ட் ஃப்ராய்ட், கார்ல் மார்க்ஸ், பாப்லோ நெருடா, வில்லியம் ஃபாக்னர்னு பெரிய பெரிய எழுத்தாளர்களை 13 வயசுலயே படிச்சு முடிச்சிட்டாரு. அப்படின்னா
ஒரே சமயத்துல தத்துவம், அரசியல், கவிதைன்னு எல்லாத்தையும் படிச்சிருக்கார். இது ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தத்துக்குள்ள அவரை அடைக்க முடியாம போனதுக்கு இது ஒரு முக்கிய காரணமா இருந்திருக்கும், அப்படித்தானே? கரெக்ட். அவரோட முதல் மனைவி ஹில்டா கேடியா அதை பத்தி சொல்லும்போது அவர் புத்தகங்களை வரிசை கிரமமா படிக்க மாட்டார், விழுங்குவார்னு சொல்றாங்க. விழுங்குவாரா? ஆமா, ஒரு சாகச நாவலுக்கு அடுத்து ஒரு கிரேக்க துன்பியல் நாடகம், அதுக்கப்புறம் மார்க்சியம் பத்தின ஒரு புத்தகம்னு அவரோட வாசிப்பு ஒரு காட்டாறு மாதிரி இருந்துச்சு. இதுதான் பிற்காலத்துல எந்த ஒரு சித்தாந்தத்தோட குறுகிய வட்டத்துக்குள்ளேயும் சிக்காம அவரோட பார்வையை விஷாலமா வச்சுக்க உதவுச்சு. அவரு சும்மா படிக்கிறதோட நிறுத்திக்கல, தத்துவ அகராதின்னு ஒண்ணு தயார் செஞ்சதா கூட இதுல இருக்கு. அது என்னது? அதுதான் அவரோட தேடலோட ஆழத்தை காட்டுது. அவர் படிச்ச தத்துவ ஞானிகளோட கருத்துக்களை தொகுத்து தனக்குன்னு ஒரு குறிப்பேடு போட்டார். ஓ. 165 பக்கங்கள் கொண்ட அந்த குறிப்பேடுல காதல், மரணம், நீதி, கடவுள், பாலியல் ஒழுக்கம் மாதிரியான விஷயங்களை பத்தி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அதை பத்தி தன்னோட கருத்து என்னன்னு எழுதி வச்சாரு. அதாவது அறிவை உள்வாங்கிறதோட மட்டும் இல்லாம அதோட விவாதம் செஞ்சிருக்கார். இவ்வளவு ஆழமான சிந்தனை, வாசிப்பு. ஆனா அதே சமயம் அவருக்கு எல் சன்ச்சோன்னு ஒரு பட்டப்பேர் இருந்திருக்கு. அதாவது பன்றின்னு அர்த்தம். இது கொஞ்சம் முரணா இல்லையா? ஆமா, இது அவரோட இன்னொரு பக்கத்தை காட்டுது. அவர் ரொம்ப நாள் குளிக்காம இருப்பாராம், அதனாலதான் அந்த பட்டப்பேரு. ஓஹோ. ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. சோம்பேறித்தனம் இல்ல. குளிர்ந்த நீர்ல குளிச்சா அவருக்கு ஆஸ்துமா பாதிப்பு அதிகமாயிடும். ஆமா, அது சரிதான். அதனால குளிக்கிறதையே தவிர்த்திருக்கார். மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு அவர் கொஞ்சம் கூட கவலைப்படல. இதை ஏன் உடல்நிலை, ஏன் முடிவுங்கிறதுல தெளிவா இருந்தார். இது அவரோட நான் கன்ஃபார்மிஸ்ட் மனப்பான்மைக்கு ஒரு சின்ன உதாரணம். சரி, இப்படி தத்துவம், அரசியல்னு படிச்சிட்டு இருந்தவர் திடீர்னு மருத்துவ படிப்பை தேர்ந்தெடுக்க என்ன காரணம்? ஆரம்பத்துல பொறியியல் படிக்கத்தான் திட்டமிட்டு இருந்தார்னு சொல்லப்படுது. ஆமா, அவரோட வாழ்க்கையை திசை திருப்பின 2 முக்கியமான துயரமான நிகழ்வுகள் அதுக்கு காரணம். என்னது? ஒன்னு, 1948ல அவர் தன் கதாநாயகனா பார்த்த மகாத்மா காந்தியோட படுகொலை. அது அவரை ரொம்ப பாதிச்சிருக்கு. இரண்டாவது நிகழ்வு, அவர் உயிராவே நேசிச்ச அவரோட பாட்டி அனா இசபெல் குவேராவோட மரணம். ஓ. அவங்க புற்றுநோயால ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. கடைசி 17 நாட்கள் அவங்க பக்கத்திலே இருந்து அவர்தான் கவனிச்சுக்கிட்டாரு. அவங்க சாப்பிட மறுத்தப்ப கூட ரொம்ப பொறுமையா அவங்களுக்கு உணவு ஊட்ட முயற்சி செஞ்சதா அவங்க அப்பா எழுதியிருக்காரு. அப்போ அந்த தனிப்பட்ட இழப்பு அவரை ஒரு பெரிய நோக்கத்தை நோக்கி தள்ளி இருக்கு. ஆமா, அந்த வேதனையான அனுபவம் ஒரு பக்கம், தன்னோட ஆஸ்துமா நோய்க்கு ஒரு தீர்வை கண்டுபிடிக்கணுங்கிற உந்துதல் இன்னொரு பக்கம். இது ரெண்டும் சேர்ந்து. ஆமா, இது ரெண்டும் சேர்ந்துதான் அவரை மருத்துவத்துறைக்கு கொண்டு வந்தது. மனித குலத்தோட துன்பத்தை குறைக்கிற மாதிரி அவங்களுக்கு உறுதியா பயன்படுற ஒன்ன கண்டுபிடிக்கணும்னு கனவு கண்டேன்னு பிற்காலத்துல அவரே சொல்லியிருக்காரு. சரி. குறிப்பா ஒவ்வாமை துறை, அதாவது அலர்ஜிஸ் துறையில நிபுணராகணும்னு அவர் விரும்பினார். இங்கதான் ரொம்ப திகைப்பூற்ற ஒரு விஷயம் வருது. நீங்க அனுப்பின ஆதாரங்கள்ல அவரோட 19 வயசுல எழுதின ஒரு கவிதைய பத்தி இருக்கு. அது என்னை கொஞ்சம் அதிர்ச்சிக்குள்ளாக்குச்சு. அது ஒரு தீர்க்க தரிசனமான கவிதைன்னே சொல்லலாம். அவரோட மரணத்தை பத்தி அவரே எழுதின மாதிரி இருக்கு. ஒரு நிமிஷம், 19 வயசுல ஒருத்தர் தன்னோட மரணத்தை பத்தி இவ்வளவு தெளிவா ஒரு கவிதை எழுதுறாரா? அதுவும் பிற்காலத்துல அப்படியே நடந்ததுங்கிறது நம்பவே முடியல. அதுல என்ன சொல்லியிருந்தார்? அதுல அவர் இப்படி எழுதுறார்: தோட்டாக்கள் என்னை என்ன செய்துவிடும், என் விதி நீரில் மூழ்கி இறப்பதாக இருந்தால். ஆனால் நான் விதியை வெல்வேன். ஆம், இறப்பேன். ஆனால் தோட்டாக்களால் துளைக்கப்பட்டு, கத்திகளால் கிழிக்கப்பட்டு, நீரில் மூழ்கியல்ல, போராடி போராடி மடிவதே என் பெயரை விட நீடித்து நிற்கும் நினைவு. அபிஸ்வாசியமா இருக்கு. சரியா 20 வருஷம் கழிச்சு 1967ல பொலிவியாவுல அவர் தோட்டாக்களால் துளைக்கப்பட்டு கொல்லப்பட்டார். ஆமா, இது வெறும் தற்செயல் நிகழ்வா, இல்ல அவரோட மனசுக்குள்ள இருந்த போராட்ட குணத்தோட வெளிப்பாடா? இதை நம்ம 2 விதமாவும் பார்க்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், மரணத்தை பத்தின பயம் அவர்கிட்ட அப்பவே இல்ல. ஒரு பெரிய லட்சியத்துக்காக போராடி இறப்பதுதான் கௌரவமான மரணம்னு அவர் நம்பினார். அந்த வயசுலயே அவரோட மன உறுதி அந்த அளவுக்கு இருந்திருக்கு. அப்போ அந்த காலகட்டத்துல அவரோட அரசியல் நிலைப்பாடு என்னவா இருந்துச்சு? அவர் ஒரு கம்யூனிஸ்டா வந்தாரா? இல்லவே இல்ல. அதுதான் சுவாரஸ்யம். அவர் தன்னை ஒரு முற்போக்கு தாராளவாதி, அதாவது ப்ரொக்ரெசிவ் லிபரல், ஏகாதிபத்தியத்துக்கு எதிரானவன் தான் சொல்லிக்கிட்டார். ஓ, அப்படியா? ஆனா அர்ஜென்டினாவுல இருந்த கம்யூனிஸ்ட் கட்சிய அவர் கடுமையா விமர்சிச்சார். அவங்களோட குறுகிய மனப்பான்மையும் சோவியத் யூனியனை கண்மூடித்தனமா ஆதரிக்கிறதும் அவருக்கு பிடிக்கல. அவரை எந்த ஒரு அரசியல் வரையறைக்குள்ளையும் அவரோட நண்பர்களால கூட அப்போ கொண்டு வர முடியல. அவர் ஒரு தனி ரகம். ஆக இந்த ஆதாரங்கள் எல்லாம் ஒன்னா சேர்த்து பார்க்கும்போது சே குவேராங்கிற புரட்சியாளர் ஒரே நாள்ல உருவாகலன்னு ரொம்ப தெளிவா புரியுது. ஆமா,
உடல் பலவீனத்தை மன உறுதியால ஜெயிச்ச ஒரு சிறுவன், அதிகாரத்தை கேள்வி கேட்க கற்றுக் கொடுத்த ஒரு குடும்பம், ம், உலக அறிவியல் எல்லாம் தேடி படிச்ச ஒரு இளைஞன், ம். தனிப்பட்ட இழப்புகளை மனிதகுல சேவைக்கான உந்துதலா மாத்துன ஒரு மருத்துவ மாணவன், இப்படி பல ஏர்னஸ்டோக்கள் சேர்ந்துதான் அந்த ஒரு உருவாகியிருக்கார். அருமையா தொகுத்து சொன்னீங்க. அவரோட இளமை காலம்னது பிற்காலத்துல அவர் எடுக்க போற முடிவுகளுக்கான ஒரு நீண்ட தயாரிப்பு காலம் மாதிரி தான் இருந்திருக்கு. ஆமா, இறுதியா உங்களுக்கு ஒரு சிந்தனையை விட்டுட்டு போறேன். சொல்லுங்க. இந்த ஆதாரங்கள் நமக்கு காட்டுற எர்னஸ்டோ அதிகாரத்தை எதிர்ப்பதையும் தனித்துவமா இருப்பதையும் விரும்பின ஒரு தீவிரமான தனிமனிதன், அதாவது ஒரு இண்டிவிஜுவலிஸ்ட். சரி. ஆனா பிற்காலத்துல அவர் மார்க்சியம் மாதிரியான ஒரு கூட்டு சித்தாந்தத்தை ஏத்துக்கிட்டார். ஒரு தனிமனிதனோட சுதந்திரத்தை விட சமூகத்தோட நலன்தான் முக்கியம்னு அது சொல்லுது. ஆமா. அப்போ அவரோட இயல்பான இந்த தீவிர தனிமனிதவாதம் அவர் ஏத்துக்கிட்ட அந்த கூட்டு சித்தாந்தத்தோட எப்படி பொருந்தி போச்சு, இல்ல அதுக்குள்ள ஒரு பெரிய முரண்பாடு இருந்ததா? இது இந்த ஆதாரங்கள் பதில் சொல்லாத ஒரு கேள்வி. ஆனா சே கோய்வாராவை புரிஞ்சிக்க நம்ம ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒரு